சனி 2ல் இருக்கின்றார். அதே நேரத்தில் பாத சனியாக இருக்கின்றார். சில புதிய மாற்றங்களை தருவார், கவலைப்பட வேண்டாம். 2ல் சனியில் இருப்பதனால பேச்சில நிதானமும் பொறுமை சேவை. இதைத்தான் நாக்கில் சனி என்பார்கள். ஜென்ம ராசியில யோககாரகன் ராகு, தனஸ்தானத்துல சனி சஞ்சரிக்கின்ற ஒரு காலமும் இந்த செவ்வாய் பயிற்சி காலம்தான். செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும். பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வை செவ்வாய் செய்வார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தருகின்ற செயலையும் செவ்வாய் தருவார். பணப்பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பில்லை. களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால பல நன்மைகள் கிடைக்க உள்ளன. வருமானம் உயர்வும், அதே நேரத்தில் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகருவீர்கள். தடைபட்டு போன சுப நிகழ்ச்சிகள் தடை நீங்கி நடக்கும். குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழ்நிலை. ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்த காலம் போய் சின்ன சின்ன காயங்களும் சங்கடங்களும் இருந்த சூழ்நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும். களத்தகாரன் சுக்கிரன் சாதமாக வலம் வருவதனால சிலருக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பை செவ்வாயோடு சேர்த்து தருவார். அருமையான சந்தர்ப்பங்கள், நல்ல ஒரு வாய்ப்பு. பாத சனி என்றாலே நாம் பயப்படுகிறோம். பாத சனி என்பது தவறான பழக்க வழக்கங்களுடைய மனிதர்களை நோக்கி அவர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்வது. சொல்வார்கள், கூடாய் நட்பு கேடாய் முடியும்.